வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி இருக்கும். ஏன்னா அவங்கள எல்லாரும் அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குவாலிட்டி வந்து சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து கெட் நோட்டீஸ்ட் அப்படின்னு பேர். எங்கே போனாலும் எந்த காரியம் செய்தாலும் என்ன பேசினாலும் என்ன செயல்கள் செய்தாலும் அவர்களை நான்கு பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு குவாலிட்டி, இது ஒரு ஆர்ட், இது ஒரு ட்ரைட். இந்த குவாலிட்டி யாருக்கு இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக முன்னேறுவார்கள். அவர்கள் மற்றவர்களின் மனதை ஆக்குப்பை செய்வார்கள். நம்ம நிறைய பேர் நிறைய காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காலையிலிருந்து ஆஃபீஸ் போய் திரும்பி வருவதற்குள் எத்தனையோ காரியங்கள் நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாம் பண்ணும் காரியங்களை மற்றவர்கள் வாட்ச் பண்ணிக்கிறார்களா? எக்ஸப்ட் உங்கள் பாஸ் வந்து அவருக்கு கடமையாச்சு. அவர் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பண்ணால் தான் அவருக்கும் சம்பளம் கிடைக்கும், உங்களுக்கும் சம்பளம் கிடைக்கும். அவரை விட்டு தள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களா? மற்றவங்க நீங்கள் பண்ணும் காரியத்தில் தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்துகிறார்களா என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். whenever you are getting noticed on doing something, you are recognized. So நமக்கு ரெகக்னேஷன் வேணும்னா we have to get noticed by the others. அது வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. அது நிறைய பேர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், நிறைய படித்தவங்களே இருப்பாங்க, நல்லா ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும், டிரைவிங்லேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிரைவிங் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிரைவிங் நல்லா இருந்தாலும் அவங்க they will not give an opportunity for others to get watched. So you have to, அதாவது ஒவ்வொருத்தரும் தான் செய்யும் காரியத்தை அந்தந்த காரியத்தில் எந்தெந்த காரியத்தில் அவர்கள் திறமையாக உள்ளார்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பாடுவதில் நன்றாக இருப்பார்கள், சில பேர் பேசுவதில் திறமையாக இருப்பார்கள், சில பேர் சமைப்பதில் திறமையாக இருப்பார்கள், சில பேர் ட்ரெஸ், அதாவது மேனரிசம், ட்ரெஸ் வந்து சென்ஸ் நன்றாக இருக்கும். அவங்க போட்டுட்டானா அவங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து நீட்டாக இருப்பாங்க, அது அசடுலாம் மூஞ்சிலெல்லாம் அழுக்கெல்லாம் வழியாமல் அவன் நீட்டாக இருப்பாங்க, ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. ரொம்ப அதுக்காக ரொம்ப பெரிய காஸ்ட்லி பிராண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்காமல் நீட்டாக இருப்பாங்க அவங்க. இது மாதிரி எண்ணற்ற பல இதுகள்லாம் உண்டு. இவற்றை வந்து நம்ம எல்லாரும் வாட்ச் பண்ணணுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சில இது எடுத்துக்கணும். அவங்க சில கடமைகள்லாம் சில பயிற்சிகள்லாம் எடுத்து அதை மற்றவர்கள் கண்படும்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டாக முன்னேற வேண்டும் என்றால் ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி, மற்றவர்கள் நம்மளை நோக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மளை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் நம் செயலை பார்த்து கொண்டு அதை பாராட்ட வேண்டும். இவைகள்லாம் வந்து யாருக்கு ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவார்கள். லீடர்ஷிப்புக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி கெட் நோட்டீஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் ஷைன் பண்ண பாருங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உங்களுடைய முழு திறமையை நன்றாக வெளிப்படுத்துங்கள். அந்த வெளிப்படுத்தும் போது ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும். அந்த கவர்ச்சி தான் மற்றவர்களை உங்களை பார்க்க வைக்கிறது. ஆகவே யூ ப்ளீஸ் கெட் நோட்டீஸ் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங் இன் யுவர் ஒர்க். ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் டைம் in the next video. Bye.